நடிகர் சல்மான் கானுக்கு வந்த புது கொலை மிரட்டல். பாலிவுட்டின் முன்னணி நடிகர் சல்மான் கான் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் கடந்த வருடத்தில் இருந்தே அவருக்கு அரசு வாயை பாதுகாப்பு அளித்து வருகிறது. அவர் வீட்டின் மீது கடந்த வருடம் ஏப்ரலில் சில மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். லாரன்ஸ் பிஷ்னோய் என்ற கேங்ஸ்டர் தான் தாக்குதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. அதனால் அவருக்கு 11 காவலர்கள் மற்றும் கமாண்டோக்கள் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அவருக்கு புது கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. சல்மான் கானை வீடு புகுந்து கொலை செய்வோம், காரை பாம் வைத்து வெடிக்க வைப்போம் என வாட்ஸ்அப்பில் கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. இதனால் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மங்காத்தா 2 வருமா? வெங்கட் பிரபு சொன்ன பதில். விஜயின் கோட்படத்தை எடுத்த நிலையில் நல்ல வரவேற்பை பெற்று வசூலில் சாதனை படைத்தது. இந்நிலையில் வெங்கட் பிரபுவின் கேரியரில் மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுவதுதான் மங்காத்தா. அஜித்தை வேறு ஒரு தோற்றத்தில் காண்பித்து ரசிகர்களை திக்கு முக்காட செய்திருந்தார். அஜித் படங்களில் ஃபேவரிட் லிஸ்டில் மங்காத்தா படம் கண்டிப்பாக இடம்பெறும். இதனால் ரசிகர்கள் இதன் 2ஆம் பாகம் வருமா என்று ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இது குறித்து வெங்கட் பிரபு மேடையில் பேசிய நிலையில், எல்லோருக்குமே மங்காத்தா 2 வந்தால் நன்றாகத்தான் இருக்கும். அஜித் சாருடன் வேறு ஒரு படம் அல்லது மங்காத்தா 2வில் இணைவேனா என்று இப்போது தனக்கு தெரியவில்லை. ஆனால் சென்னை 600028 சரோஜா, கோவா போன்று இளம் பசங்களை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னை நம்பி மங்காத்தா படத்தை கொடுத்த பெரிய ஹீரோ அஜித் சார்தான். அதேபோல்தான் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது அவருக்கு குட்பேட் அக்லி படத்திற்கான வாய்ப்பை அஜித் கொடுத்திருக்கிறார் என்று வெங்கட் பிரபு பேசியிருக்கிறார். இதேபோல் பல இயக்குநர்கள் இருக்கும் சூழலில் அவர்களின் திறமைக்கு ஏற்ற தூக்கி விடுவதற்காக அஜித் வாய்ப்பு கொடுத்து வருகிறார். ஹெச் வினோத், வெங்கட் பிரபு, ஆதிக் ரவிச்சந்திரன் என இந்த வரிசை நீண்டு கொண்டே போகிறது. அல்லு அர்ஜுன் படத்தில் பிரியங்கா சோப்ரா நடிக்க மறுத்தது ஏன்? என்ன காரணம்? புஷ்பா 2 என்ற மாஸ் ஹிட் படத்தை கொடுத்து வெற்றி பட நாயகனாக ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் அல்லு அர்ஜுன். ரூபாய் 1000 கோடி வசூல் வேட்டை செய்தது புஷ்பா 2 படம். இந்த படத்திற்காக அவர் ரூபாய் 300 கோடி சம்பளம் பெற்றுள்ளாராம். இப்படத்தை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் அடுத்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் சூப்பரான பிரம்மாண்ட படத்தில் நடிக்க உள்ளார். இந்த புதிய படத்திற்கான மாஸ் அறிவிப்பு சமீபத்தில் வெளியாக ரசிகர்களும் இப்படத்திற்காக ஆவலாக உள்ளனர். இந்த படத்தில் நாயகியாக நடிக்க வைக்க ஹாலிவுட்டில் தற்போது கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகை பிரியங்கா சோப்ராவை அணுகியுள்ளார்கள். ஆனால் அவரோ ராஜமௌலி மகேஷ் பாபு படம் மற்றும் இந்தியில் கிரிஷ் 4 படத்தில் நடிக்கவும் ஒப்புக்கொண்டதால் தேதி பிரச்சினை காரணமாக அல்லு அர்ஜுன் படத்தில் நடிக்க முடியாது என கூறியுள்ளார். அட்லி இதுவரை அல்லு அர்ஜுனுடன் ஜோடி சேராத நாயகியை கமிட் செய்ய வேண்டும் என்ற முடிவில் உள்ளாராம்.